வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் 97.75% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2024 நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 3909 மாணவர்களும் 3701 மாணவிகளும் என மொத்தம் 7610 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி 7439 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3772 மாணவர்களும் 3667 மாணவிகளும் அடங்குவர். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 97.75% ஆகும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 100 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் 53 பள்ளிகள் 100% தேர்ச்சியினை பெற்றுள்ளன. மேலும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 179 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாத தமிழக பாடத்திட்டத்தில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் 4000 வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலை போக்குவரத்து தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலிற்கு ஏற்ப மோட்டார் வாகன சட்டம் 1988 விதி எண் 146 படி இந்தியாவில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் 3ஆம் நபர் காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் வாகனங்களும் தனது 100% 3ஆம் நபர் காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்துகிறது. கள அதிகாரிகள் 3ஆம் நபர் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 196 படி அபராதங்கள் விதிக்க வேண்டும் மற்றும் வாகன உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்த வேண்டும். முதன்முறை குற்றத்திற்கு ரூபாய் 2000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனையும், மேற்படி குற்றம் தொடர்ந்தால் 4000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும். ஆகவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை 3ஆம் நபர் காப்பீடு செய்து வாகனங்களை இயக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் தங்க செயின் மற்றும் உண்டிகளை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கோவில் நிர்வாகிகள் திறந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போய் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் செயினும் திருடு போயிருந்தது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 60,000 இருக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் வழிமறித்து 30 லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. விழுப்புரம் ரகமத் நகரைச் சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம் புதுச்சேரி கரிகிலாம்பாக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். சம்பவ நாளான கடந்த மார்ச் 5ஆம் தேதி மாலை வழக்கம் போல் கடையினை மூடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவர் கண்டமங்கலம் அழியூர் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென கத்தி முனையில் வழிமறித்து வெங்கட சுப்பிரமணிய செல்வம் வைத்திருந்த ரூபாய் 1000 பணத்தை பறித்து கொண்டு மேலும் ரூபாய் 30 லட்சம் பணம் கேட்டு சரமாரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்து புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிகிலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் கரிகிலாம்பாக்கம் மடுகரை மெயின் ரோட்டில் வசிக்கும் வாஞ்சிநாதன் ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து வழிப்பறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாச்சலம், வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரியில் இணையவழி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இணையவழி மூலம் பண மோசடி, பெண்களின் புகைப்படங்களை வைத்து மார்பிங் செய்து பணம் கேட்டு மோசடி போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் இணையவழி மூலம் நடைபெற்று வருகிறது. இவற்றை தடுக்க குற்றப்பிரிவு காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் புதுச்சேரியில் இணையவழி குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் PLEX என்ற இணையதளம் மூலம் கடந்த ஒரு வார காலமாக பண மோசடிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிறுவனம் மூலமாக 1 லட்சம் கொடுத்தால் 2 லட்சம் கிடைக்கும் என்றும் 2 லட்சம் கொடுத்தால் 4 லட்சம் கிடைக்கும் என பொதுமக்களை ஏமாற்றி புதுச்சேரியில் பலரிடம் பண மோசடி செய்து ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வாட்ஸ்அப்பில் பல லிங்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது மட்டும் கடந்த ஒரு வார காலத்தில் பல நபர்கள் இதன் மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஏமாந்துள்ள பலர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உள்ளனர். ஆகவே பொதுமக்கள் இவ்வாறு லிங்க் வந்தால் அவற்றை பயன்படுத்தாமல் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மேலும் வாட்ஸ்அப் லிங்க் அல்லது டெலகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக யாருக்கும் பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் இணைய வழி மூலம் பணம் யாருக்கும் அனுப்பாமல் மிகுந்த கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் அறிவுறுத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி CBSE 10ஆம் வகுப்பு தேர்வில் அமலோற்பவம் பள்ளி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரியில் CBSE 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் உள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் கிருஷாந்த் அபினவ் என்ற மாணவன் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் லோகச்சந்தர் 500 மதிப்பெண்களுக்கு 494 மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்நிலையில் அவர்களை பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் காவலரான தனது தந்தையை சாலை விபத்தில் இழந்த மகன் அடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அசோக் ராஜ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் நடைபெற்ற சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அசோக் ராஜின் 14 வயது மகன் லோகச்சந்தர் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள அமலோற்பவம் தனியார் பள்ளியில் CBSE பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று வெளியான CBSE 10ஆம் வகுப்பு தேர்வின் முடிவில் 494 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தந்தை இறந்து 4 மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்து தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதுகுறித்து மாணவன் லோகச்சந்திரன் கூறுகையில், தனது தந்தையின் பிரிவு மிகுந்த வலியை அளித்தாலும் தாய் லதா அளித்த ஊக்கத்தின் காரணமாக அதிக மதிப்பெண்கள் பெற முடிந்ததாகவும் தனது தந்தையின் ஆசைப்படி மாவட்ட ஆட்சியராகி மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அதிக அளவு வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்து வருகிறது. தெருக்களில் சுற்றி திரியும் நாய்கள் சாலையோரம் செல்கின்றவர்களை துரத்தி கடிக்க முயற்சிப்பது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரில் சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் துரத்தி கடித்ததில் காயமடைந்தவர்கள் இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மற்றும் பொது மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாழாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலில் வெப்பம் அதிக அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெயிலில் வராமல் தங்களை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகிறது. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான தண்ணீரை வழங்குங்கள் என்று கூறி பரவி வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை, கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்து குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையினை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்களை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி, புஸ்ஸி வீதி, மிஷன் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளிலும் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகிறது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும். இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாரி வேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா ஆகியவை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் 29ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் அன்ன வாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தருளியதை அடுத்து அம்மன் கரகம் முதலில் தீக்குழியில் இறங்கி தீமிதி திருவிழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டி வணங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர மாகாளி அம்மன் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பால்கூட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மாகாளி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 8ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீர மாகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.
தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மே 18 வரை பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் மே 14ஆம் தேதி குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும், மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் அங்கு நடைபெற்ற தாக்குதல் ஒன்றில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கே தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போர் 7 மாதங்களை கடந்தும் தொடர்ந்து வருகிறது. காசா பகுதியில் இருக்கும் ஹமாஸை குறிவைக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை போர் ஓயாது என்பதை இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நடப்பு IPL சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இடையிலான 63வது லீக் போட்டி மழையின் காரணமாக ரத்தானது. இதனால் ஷீப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி முதல் சுற்றோடு வெளியேறியுள்ளது. இந்த போட்டி அகமதாபாத் நகரில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் திங்கட்கிழமை நடைபெற இருந்தது. போட்டி நாளன்று அங்கு தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் டாஸ் கூட வீசப்படாமல் ஆட்டம் ரத்தானது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 19 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடித்து வருகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.